World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். 54வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு சிறப்பு பேச்சாளராக வருகை தந்துள்ள நமது ஸ்ரீராம் குருக்கள் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் மிகவும் கிட்டத்தட்ட 60 வயது கடந்த இளைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய வேகத்துக்கு நாங்களே ஓட முடியலை, அப்படி தான் இருக்குது. ஸோ ஐயா அவர்கள் இன்றைக்கி அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்துருக்காரு. நேர்மறை எண்ணங்கள் ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்ற டைட்டில். அது சார்ந்த விஷயங்களை ஆணித்தரமாக பதிவு செய்ய வருகை தருமாறு ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓ மாய்ந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல மேற்றின் எந்த மகன்றனை ஞான குழந்தினை புந்திரை வைத்து போற்றுகின்றேனே. சண்முக கடவுள் போற்றி, சரணத்து தாய்ப்பட்டு, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோலா போற்றி, விண்பதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி. எல்லாம் வல்ல உபயோர் பாகனான அந்த சிவனையும், எனது குலதெய்வமான சுவாமிமலை முருகனையும், எனது இஷ்ட தெய்வமான சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தாவையும் வேண்டி விரும்பி இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் 54வது மாதாந்திர கருத்தரங்கு சீரும் சிறப்புமாக இந்த தர்மபுரி என்ற ஊரில், தர்மபுரி இப்போதான் தர்மபுரி, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பழைய பேர் தகடூர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தகடூர் 10ஆம் நூற்றாண்டில், 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டில் சேர சோழ பாண்டியர்கள் மிகவும் வலிமையாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கடல் கடந்து மலேசியா, ஆசிய, கிழக்காசிய நாடுகள் சென்று கப்பலில் சென்று படையெடுத்து அந்த நாட்டில் கைப்பற்றினார். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அவரால் தகடூருக்கு வர முடியவில்லை, தர்மபுரிக்கு வர முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஊரில் தான் சத்தியத்துக்கு சொந்தமான காலபைரவருடைய, அதியமான் கோட்டையில் காலபைரவருடைய கோயில் இருக்கிறது. அந்த தகடூரை அதியமான் அந்த காலபைரவருக்கு ஆலயம் அமைத்து பூஜை செய்துதான் எல்லாம் செய்வார். அதனாலதான் தகடூர் குறுநில மன்னன், இந்த அதியமான் என்பவர் குறுநில மன்னன், பெரிய பேரரசர்லாம் கிடையாது. ஆனாலும் அவரை தொட முடியவில்லை. அந்த சக்தி, இறை சக்தி நிறைந்த ஊர் இந்த ஊர். பேர்லயே இருக்கு பாருங்க, தர்மபுரி. அப்பேற்பட்ட இந்த நல்ல ஊரில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு முதல் கண் எனது மகனும், நான் பெறாத மகனும், இந்த சிறு வயதிலேயே இவ்வளவு தூரம் அறிவை அப்படியே அப்படியே அறிவு பெட்டகமாய் இருந்து லோகோ சமஸ்தா சுகினோ பவந்தி என்று கூறுவார்கள் சமஸ்கிருதத்திலே. உலகத்தில் அத்தனை மக்களும் அமைதியாகவும் நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற ஒரே தாரக மந்திரத்தை கடைசியில் கூறிக்கொண்டே இருக்கிறார். ஜோதிடம், ஜோதி என்றால் விளக்கு. மந்திரத்தில் வரும் அசதோம சத்கமய அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய்யான இந்த உலகத்திலிருந்து உண்மையை காட்டும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அசதோமா சத்கமய, தபசோமா ஜோதிர்கமய. அப்படின்னா நாங்கள் எல்லாம் இருட்டில் இருக்கிறோம், கருத்து குருடர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு வாழ தெரியவில்லை, வழிகாட்ட வேண்டும் ஐயா, எங்களுக்கு வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுங்கள். தபசோமா ஜோதிர்கமய, மிருத்தயோமா அமிர்தன் கமய, மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். இதை அனைத்தும் சேர்ந்ததான் ஜோதிடம். ஜோதிடம் இன்னைக்கு நேற்று போன வருஷம் வந்தது, 100 வருஷம் முன்னாடி வந்தது, 500 வருஷம் முன்னாடி கிடையாது. மகாபாரத காலத்திலிருந்தே ஜோதிடம் இருக்கிறது. சகாதேவன் அவர்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, நேர் பகவையான துரியோதனன் கூட ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்றால் சகாதேவனிடம் வந்து அவரிடம் ஆலோசனை பெற்றுதான் அந்த காலத்தை செய்வார்கள். அப்பேற்பட்ட ஜோதிட கலை பிரம்மா நம்மளை எல்லாம் படைத்தார்.
அந்த படைத்த அந்த உயிரை நல்வழியில் இட்டு சென்று எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நல்ல காரியம் செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன செய்யணும். ஐயா ஏற்கனவே மணிகண்டராஜ் பரிகாரத்தை பத்தி சொன்னார். பரிகாரம்னா என்ன? கான்ட்ரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மேடுன்னா பள்ளம், இருட்டுன்னா வெளிச்சம், ஆண் என்றால் பெண், கஷ்டம் என்றால் சுகம். இதுதான் பரிகாரம். உன் தலையெழுத்து 50 கிலோ வெயிட் எடுத்து தலையில வச்சுக்கணும். உன் தலையெழுத்து இன்னைக்கு யாராலையும் மாற்ற முடியாது, இறைவன் கூட மாற்ற முடியாது. ஆனால் ஒரு ஜோதிடர் நினைத்தால் தலையெழுத்தை மாற்றலாம். எப்படி? 50 கிலோ வெயிட் எடுத்து தலையில வச்சுக்கணும் தானே சட்டம், ரைட்டு. 50 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு மரத்தை எடுத்து தண்ணியில போடுங்க. மிதத்தல் விதி இருக்குல்ல, ஃப்ளோட்டிங்லா, என்ன அந்த மரத்தினுடைய வெயிட் எல்லாம் தண்ணி வாங்கிடும், மரமே வெயிட் இல்லாம போயிடும். நீ தண்ணியில குதிச்சு அந்த மரத்தை தூக்கி வாங்கி பார்க்க, உனக்கு என்ன 50 கிலோ வெயிட் இருக்குன்னு அவ்வளவுதானே, எடுத்துட்டேன். அவனுக்கு அந்த சுமை இருக்காது, அந்த 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 சாபம் சரியா போயிடும். அதுதான் ஜோதிடம், அதுதான் பரிகாரம் என்று சொல்கிறது. சரி, இன்னைக்கு தலைப்பு வந்து நேர்மறை எண்ணங்கள். நம்ம எண்ணம் போல வாழ்வு, மனம் போல மாங்கல்யம், எண்ணம் போல வாழ்வு. யுவர் லெஃப்ட் சைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆல்வேஸ் நெகட்டிவ் திங்ஸ் சொல்லுவாங்க. எதிர்மறை எண்ணங்களை தோற்றுவிப்பது உன்னுடைய இடது பக்கத்தினுடைய மூளை, வலது பக்கத்து மூளை வந்து நேர்மறை எண்ணங்களை தோற்றுவிப்பது. அதனால்தான் யோக தண்டம் கேள்விப்பட்டீங்களா? பெரிய பெரிய ரிஷிகள் அப்படி வச்சிருப்பாங்க கையில, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன? நம்முடைய இடது பக்கத்தை மேல எடுக்க எடுக்க வலது பக்கம் மூளை ஒர்க் ஆகும், நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். எந்த ஒரு காரியம் செய்தால் நேர்மறை எண்ணத்தோடு வர வேண்டும். வீட்டை விட்டு வெளியில் வரும்போது போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லணும், போறேன்னு சொல்லக்கூடாது. ஒபாமா என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஒபாமா இந்து மதத்தின் மேல் மிகவும் நம்பிக்கையுடையவர். அவருடைய பதவி காலத்தில் தான் அமெரிக்காவில் ஆஞ்சநேயர் படத்தை எடுத்து போய் கொடுத்து அதை ஒரு பயபக்தியா வாங்கி இன்னைக்கு அது ஒரு பெரிய செய்தியா இருக்கு. அப்பேற்பட்ட ஒபாமா என்ன கூறினார் தேர்தல் சமயத்தில்? எஸ் வி கேன், நம்மால் முடியும் என்று கூறினார். அது தேர்தல் வெற்றியடைந்தார் அவர். நம்மால் எல்லாம் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும். as you think so you became. யத்பாவம் தத்பவதி, நீ என்ன நினைக்கிறாயோ அப்படி ஆவாய். அடுத்தவன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நினைச்சு அடுத்தவன் நல்லா செஞ்சுட்டே இருக்கிற போக 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 நீ ஆட்டோமேட்டிக்கா நீ ஒண்ணு செய்வனா ஆட்டோமேட்டிக்கா நல்லா வந்துருவா. நீ யத்பாவம் தத்பவதி. கண்ணன் எல்லா தானம் செய்தார், கோதானம், பூதானம், சொன்னதானம், நவரத்ன தானம். ஆனா அவர் அன்னதானம் செய்யல. அம்மா தாயே பகவதி பிச்சாந்தேகி என்று அவர் வீட்டு முன்னாடி வரும்பொழுது, பசியால் துடித்து வரும்பொழுது வெளியே ஓடி வந்து அந்த யாசகம் கேட்டவரை கட்டி பிடித்துக் கொண்டு, ஐயா எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் இறைவன், ஆனால் அன்னதானம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லையா. கையை பாருங்க, நேர அந்த மூலையில தர்மராயர் அன்னதான மண்டபம் கட்டி வச்சிருக்காரு. இப்படி கை காட்டுறார், அன்னதான மண்டபம் கட்டி அங்க போய் சாப்பிட்டு நல்லா இருங்கயா அப்படின்னு சொன்ன உடனே இப்படி காட்டி 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 இந்த விரல் இருக்கு இல்லையா, சுட்டு விரல் பேரு, இண்டெக்ஸ் ஃபிங்கர், புண்ணியம் சேர்ந்துருது. குருச்சேத்திர யுத்தத்தில் அர்ஜுன் விட்ட பானத்தினால் உயிர் போகிறது. அப்பொழுது உயிர் போகும்போது தாகம் எடுக்கும், அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்பொழுது தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கிறார். குருச்சேத்திர யுத்தத்தை வந்து வார் பிளேஸ்ல வந்து பிஸ்லரி வாட்டரா கிடைக்கும். அப்பொழுது தர்ம தேவதை தோன்றுகிறார். மகனே கர்ணா என்ன வேண்டும்? அம்மா தாயே இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் பிரிந்து விடும் ஐயா. அம்மா எனக்கு தாகமாக இருக்கிற தண்ணீர் வேண்டும் கூற, ஒன்று சுட்டு விரலை எடுத்து வாயில் வைத்துக் கொள்ள சொல்லும் பொழுது, அதே போல சுட்டு விரல் எடுத்து வாயில் வைத்தோன்னா 3 இன்ச்சு தண்ணி வருதா, போர்வெல்ல தண்ணி வர மாதிரி வருதா தண்ணி, கை விரல் வழியா தண்ணி வருது. எங்க யுத்த காலத்துல. காரணம் என்ன? அவன் காட்டினா இல்லையா, அங்க போய் சாப்பிடுங்க அங்க போய் சாப்பிடுங்க. அந்த நேர்மறை எண்ணங்கள் அடுத்தவரை வாழ வைப்பது. நேர்மறை எண்ணங்கள் இருக்க 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 நீ எது எந்த ப்ராப்ளம் சரி, ஐயா போட பாத்துக்கலாம், போட நமக்கு மனிதனுக்கு வராம மரத்துக்கு வரப்போது பார்த்துக்கலாம் போ. இறைவன் இருக்கார், படைத்தவன் இருப்பான், பார்த்துக் கொள்வான். எனக்கா நான் கஷ்டப்படுறேன்? எனக்கு ஒண்ணு கஷ்டமே கிடையாது, நத்திங். என்னை படைத்த ஆண்டவனுக்கு தான் எல்லாமே, அவர் பார்த்துப்பார். என்னுடைய வேலை தர்ம வழியில் செல்வது.
சச்சங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்தே நிர்மலத்துவம், நிர்மலத்துவ நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே ஜீவன் முக்தி. சச்சங்கம் என்றால் என்ன? இது போன்ற பெரியவர்கள், உண்மையை பேசுபவர்கள், தர்ம வழியை நடப்பவர்கள், இத்தனை பேர் சேர்ந்திருக்கோம் பாருங்க. அந்த வழியில் நடப்பது சச்சங்கத்தே நிச்சங்கம், அதுதான் உண்மையானது. நிச்சங்கத்தே நிர்மலத்துவம், மலம் என்றால் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுவது. இந்த போன்ற நல்லவர்கள் சேர்ந்து விட்டு அந்த ஆசையில போய்விடும். நிர்மலத்தே நிர்மோகத்துவம், மோகம்னா என்ன? எல்லாத்து மேலே மோகம் கொள்வது, அந்த மோகம் குறைந்து விடும். நிர்மோகத்தே ஜீவன் முக்தி. நமக்கெல்லாம் என்ன வேணும்? மோக ஜீவன் முக்தி, முக்தி அடைய வேண்டும் நம்மெல்லாம். அது போன்று நேர்மறை எண்ணங்கள் இருக்க 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 நீங்கள் எல்லா காரியம் கை கூடி வரும். அதே போன்று அடுத்த தலைப்பு ஆல்பா மெடிடேஷன். ஐயா ஒரு 5 நிமிஷம். நம்ம மனசு இருக்குல்ல, 3 வகை மனசு இருக்கு. வெளியில மனசு, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்மளா இருக்கோம் இல்லையா, இது ஒரு வகை மனது. இது வெளி மனது. உள் மனது, இன்னர் கான்சியஸ் மைண்ட் என்று கூறுவார்கள். அதுதான் நம்மளுடைய ஆத்மா. ஆத்மாக்கு அழிவு கிடையாது, இந்த பூத உடலுக்கு தான் அழிவு. இந்த பூத உடல் போனோன்னு இந்த பூத உடல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த அதுக்கு பேர் வந்து ஆல்பா ஸ்டேஜ்னு பேர். ஆல்பா ஸ்டேஜ்னா என்ன? என்னங்க சாமி ஆல்பா ஆல்பாங்கிறீங்களே, புரியலையே சாமின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எல்லாத்துக்கும் அது இருக்கு. இறைவனால் படைக்கப்பட்ட 800 கோடி மனித பேருக்கு, அத்தனை பேருக்கு இருக்கு ஆல்பா. ஆனா நம்ம பயன்படுத்துறது இல்லை, அந்த பாஸ்வேர்டு தெரியல, அடிக்கிறது இல்லை. நம்ம பாஸ்வேர்டு அடிக்கணும். எப்படி? ராத்திரி ஒரு 10, 10:30 மணி, 11 மணி படுக்கிறீங்களா? எல்லாம் படுத்துருவீங்களா? அப்ப படுக்கும் போது அப்படின்னு போறீங்க பாருங்க. இந்த ஜாக்கிரதை என்று சொல்லக்கூடிய இந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போறீங்க நீங்க. ஆமாவா? ஆமாவா? கரெக்டா? அதுக்கு பேர் தான் ஆல்பா ஸ்டேஜ்னு பேர். இப்போ நான் பேசிக்கிறது பீட்டா ஸ்டேஜ். இதுல கொஞ்சம் அட்வான்ஸா போறது ஆல்பா ஸ்டேஜ். மனசு, வெளி மனசு தூங்கின உடனே உள் மனது ஆத்மா எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆத்மா எந்திரிக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்களோ அது பூரா கேட்கும். தொடர்பு உங்களுக்கும் உங்களுடைய மனத்தில் உள்ள ஆத்மாக்கும் இறை ஆத்மா. அதான் சொல்லியிருக்காரு சங்கராச்சாரிய சொல், ஜீவாத்மா பரமாத்மா. சின்முத்திரை இருக்கு இல்லையா, இந்த சின்முத்திரை ஐயப்ப சாமி வச்சிருக்காரு. சின்முத்திரை என்ன? இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. ரெண்டு சேர்ந்துருச்சுன்னா காமம் குரோதம் மனமாச்சரியம், இந்த 3 கெட்டவர்கள் ஓடிவிடும். கெட்டவர்கள் ஓடி விடுவாங்க. அதே போல் இந்த ஆத்மாவும் நம்மளும் சேர்ந்து விடுவோம் அந்த ஆல்பா ஸ்டேஜில். அது எப்படி சாமி அப்படின்னா, நல்லா தூக்கம் வருது, அப்ப நல்லா நினைங்க. நினைக்கிறது தானே, கற்பனை தானே, காசா பணமா. நல்ல ஒரு மேடான மலைப்பாங்கான இடத்துக்கு போறீங்க, குழு 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 தென்றல் காற்று அடிக்குது, நினைங்க. அதெல்லாம் வீடியோ எழுது, மனசுக்குள்ள நினைச்சுங்க. தென்றல் காற்று அடிக்குது, குழு 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 குழுன்னு இருக்கு. அதை வந்து அப்படியே காதில் வந்து அடிச்சு அப்படியே மனசுல இறங்கி அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. புரியுதா? அப்பொழுது சின்ன வயசுல இருந்து நீங்க வெற்றி அடைந்திருப்பீர்களா? ஸ்கூல்ல ஒரு வெற்றி, ஒரு பரிசு வாங்கியிருப்பீங்க. அந்த 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 மாதிரி அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ், நேர்மறையா என்னென்ன நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில, வெற்றிகளை குறிச்சிருப்பீங்களா, அதெல்லாம் நினைச்சுங்க. அப்பொழுது ஆகாயத்திலிருந்து ஒரு பச்சை கலர் ஒளி வீசுது. பச்சை கலர்னா என்ன? பசுமை. புரியுதா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? நான் பெரிய ஜோதிடராக வேண்டும், பெரிய பதவியில் இருக்கிறோம். கார்ல வந்து இறங்குறேன், பியூன் வந்து கதவை திறந்து விடுறாரு, எல்லாரும் சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஆபீஸ் போறேன், என்னுடைய ரூமுக்கு போறேன், ஏசி ரூம். என்னுடைய பிஏ வந்து கேட்கிறார், என்ன வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சி இல்லை என்னன்னு. உயர்ந்து கொண்டே போயிருங்கள், உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ளுங்கள். அப்புறம் தினநித்தியம் செய்ய செய்ய ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய அந்த உள் மனது நம்பிவிடும். உள் மனது நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அத்தனை ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து சத்தியமா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஒரு தடவை ஆக்சிடென்ட்ல பின்னாடி முதுகுல அடிபட்டுருச்சு, எனக்கு 3 எலும்பு போயிடுச்சு, L4 L5 T10. டாக்டர்கிட்ட போனா சொல்லிட்டாங்க 6 மாசம் பெட்ல இருக்கணும், ஆப்ரேட் பண்ணணும், ராடு கொடுக்கணும். சரி பண்ணிக்கப்போ, உன் படிப்படி சொல்றேன், நான் ஏன் படிப்பு பார்த்துக்கிறேன்ட்டு இந்த ஆல்பா மெடிடேஷன் டெய்லி செய்யுது. நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன். இறைவன் படைத்த இந்த உடம்பில் எந்த ஒரு குறையும் இல்லை, நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் சொல்லி 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 ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாச்சு. டாக்டர்கிட்ட போல ஆப்ரேஷன் பண்ணல, ஒன்று சீல வாங்க, என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, அந்த MRI ஸ்கேனிங் இருக்கு, எடுத்து பாருங்க. நடுங்கிட்டாங்க டாக்டர்லாம். எப்படி சுவாமினாங்க? யூ ஆர் பியாண்ட் ஓவர் தி சயின்ஸ், விஞ்ஞானத்துக்கெல்லாம் கட்டுப்படாதவர் நீங்கள் அப்படின்னா நானா? கிடையாது. அந்த ஆல்பா மெடிடேஷன் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இரவு படுக்கிறதுக்கு போகும்போது இந்த மாதிரி உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் கூடுங்கள்.
கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அந்த நம்பிக்கையோ யானையின் பலம் எதிலே, தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் எதிலே, நம்பிக்கையிலே என்று கூறுவார்கள். நம்பிக்கை தான் வாழ்வாங்க. அதாவது நமக்கு அம்மாவை தெரியும், ஏன்னா 5 திங்கள் அரும்பாடு பெற்றெடுத்த ஈண்டெடுத்த தாயை தெரியும். ஆனா நமக்கு அப்பாவை பத்தி தெரியாது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உறவு இருக்கு, நமக்கு அப்பாவை தெரியாது. ஆனா அந்த தாய் பால் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருத்தர் உள்ள வர்றாரு, அப்பா பாரு அப்பா பாரு அப்பா பாருங்கிற அந்த யாரைய காட்டிட்டு, அவனை தான் நம்ம ஏத்துக்கிறோம், அவர் தான் அப்பா. சத்தியம் இல்லையா அது? என் தாய் கற்பு கரைச்சி, அவர் கூறுபவனே என்னுடைய தகப்பார். அந்த நம்பிக்கை. The confidence started from the labor வார்டுங்கிற பிரசவாரிலிருந்தே இந்த நம்பிக்கை ஸ்டார்ட் ஆயிருது. அதுபோல் நீங்களாம் இந்த நம்பிக்கையோடு இருந்து நேர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்து ஆல்பா மெடிசன் செய்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 சொல்லாண்ட மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு என்று கூட்டிருக்கிறங்க. தாங்கள் எல்லாம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று உபயோகமான சிவனையும், எனது குலதெய்வமான சுவாமிமலை ஸ்ரீ முருகனையும், எனது இஷ்ட தெய்வமான சபரிமலை தர்மசாஸ்திர வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடம். ஐயா அவர்களுக்கு இப்போ சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் தங்களது உற்சாக கைதட்டல்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.